அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தனி நபர்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முடிந்தவரை தங்களுக்குள்ளாகவே பேசி சமரசத்தின் மூலமாக தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையை நாம் அவசியம் கடைபிடிக்க வேண்டும். எதற்கு எடுத்தாலும் ஸ்டேஷன்ல பாத்துக்கிறேன், கோர்ட்ல பாத்துக்கிறேன், சர்வசாதாரணமாக மற்ற மக்கள் சொல்லுவதை போன்று இஸ்லாமியர்களும் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். நமக்கு எல்லாம் தெரியும், நாங்க சட்ட ரீதியா சந்திப்போம் அப்படிங்கறதையெல்லாம் மக்களுக்கு காட்டுவதற்காக ஸ்டேஷன்ல நான் மட்டும் பேசிக்கிறேன், கோர்ட்ல சந்திப்போம். அன்பானவர்களே, இப்படி பேசுவது, இப்படி நினைப்பது, இப்படி திட்டமிடுவது ஆரோக்கியமான ஒரு நிலை அல்ல என்பதற்கு ஏராளமான சான்றுகள். 2001ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு விபத்து, வாகன விபத்து. அந்த விபத்தில் ரேஷ்மா என்ற ஒரு பெண்மணி மரணிக்கின்றார். அவருடைய கணவரும் அவருடைய 3 பிள்ளைகளும் இந்த விபத்தில் தங்களுடைய தாயை பறிகொடுத்ததற்காக வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயத்துல ஒரு வழக்கு தொடர்றாங்க. 2001 விபத்து நடக்குது. 2004 அந்த விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயத்துல இருந்து ஒரு தீர்ப்பு, ஒரு தொகையை இவர்களுக்கு இழப்பீடாக கொடுக்க வேண்டும் ஒரு தீர்ப்பு வருது. விபத்து நடந்தது 2001. அந்த விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் தீர்ப்பு வழங்கியது 2004. சம்பந்தப்பட்ட குடும்பத்தார் திருப்தி கொள்ளல, இந்த இழப்பீடு எங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று சொல்லி பஞ்சாப், ஹரியானா உயர் நீதிமன்றங்கள்ல வழக்கு மேல்முறையீடு செய்யறாங்க. அந்த 2 உயர் நீதிமன்றங்களும் 2024 அந்த இழப்பீட்டு தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் தீர்ப்பு வழங்குறாங்க. 2001 நடந்த விபத்துக்கு 2024 தீர்ப்பு. இந்த வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட நீதிபதிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு விபத்து ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த குடும்பம் சிரமத்தில் இருக்கும், நிம்மதியை இழந்து தவித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை ஆறுதல் படுத்தும் விதமாக அந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், அது தொடர்பான தீர்ப்பு வழங்கப்பட வேண்டுமே தவிர 23 வருஷம் கழிச்சு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு, சொல்லுவாங்கல்ல, தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி. இது ஒண்ணு மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகள். கடந்த வார செய்தி, 2016 தமிழக சட்டமன்ற தேர்தல், நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில அப்பாவு என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கடந்த ஆட்சியில சபாநாயகராக இருந்தவர் தேர்தல் முடிவுல அவர் தோற்றுவிட்டார் என்று அறிவிப்பு வெளிவருகிறது. அவர் அந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் நீதிமன்றத்தை நாடுகிறார். நான் தான் ஜெயிச்சேன், என்னை எதிர்த்து போட்டியிட்ட இன்பதுரை தோற்றுவிட்டார், ஆனால் தீர்ப்பு தவறாக இருக்கிறது என்று வழக்கு தொடுக்கிறார். 2016 தொடுக்கப்பட்ட வழக்குக்கு 2026 தீர்ப்பு வருது. என்னன்னு, அப்பாவு தான் ஜெயிச்சாரு, இன்பதுரை தோத்துட்டார். இதுதான் உண்மை. இன்பதுரை 5 ஆண்டு எம்எல்ஏவாக இருந்தார், 5 வருடம் சம்பளம் வாங்கிட்டார். அந்த 5 வருடத்துல எம்எல்ஏங்கிற அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தன் வாழ்வை எந்தெந்த வழிகளில் பலப்படுத்திக் கொள்ள முடியுமோ அத்தனையும் செய்து விட்டார். இப்ப தீர்ப்பு வருகிறது. என்ன தீர்ப்பு? அரசு இதழ்ல 2016 நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில அப்பாவு தான் வெற்றி பெற்றார்னு மாற்றி எழுதுவாங்களாம். அதுதான் தீர்ப்புக்குரிய ரிசல்ட். அடுத்து இன்பதுரைக்கு எம்எல்ஏ பென்ஷன் வராதாம். இப்போ ஒரு எம்பி சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறார். இந்த பதவி முடிஞ்சோட எம்பி பென்ஷன் வாங்குவார், அது தனி. 10 ஆண்டுகள் கழித்து, அதை விட கொடுமை என்ன தெரியுமா? கடந்த வார செய்தி, உத்தரப்பிரதேசத்துல ஒரு நபர் தன் எதிர் வீட்டாரோடு சண்டையிடுகிறார். இவருக்கு என்னவோ செஞ்சிட்டாரு, அதுக்கு பழி தீர்ப்பதற்காக அவருடைய வீட்டுல போய் அங்க உள்ள கட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் சேதப்படுத்தி அவரை அடிப்பதற்காக முற்பட்டார். இவர் மீது வழக்கு தொடுக்கிறார், என்னை கொலை செய்ய வந்தார் அப்படின்னு சொல்லி. யார் மீது புகார் கொடுக்கப்பட்டதோ அந்த நபர் கடந்த வாரம் கைது செய்யப்படுகிறார். சம்பவம் நடந்தது எப்பொழுது? 1993. 33 ஆண்டு கழித்து சம்பந்தப்பட்ட நபர் 50 வயதுடையவராக இருக்கும் பொழுது அவர் மீது புகார் கொடுக்கப்படுகிறது. 83 வயது, அவரால் நேராக நிற்க கூட முடியவில்லை. 2 நபர்கள் வலுக்கட்டாயமாக அவரை இழுத்து செல்கிறார்கள், கூன் விழுந்த நிலையில். 33 ஆண்டுகள் கழித்து. இன்னும் ஊடகத்துல பார்த்தோம், ஒரு பெண்மணி தனக்கு டைவர்ஸ் வேணும், தன்னுடைய கணவனிடமிருந்து தன்னை பிரித்து விட வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு உங்க டைவர்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுன்னு நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது. எப்பொழுது? கணவர் மரணிச்சிட்டாரு, இந்த அம்மாவுக்கு 72 வயது, அப்பொழுதுதான் தீர்ப்பு வருகிறது. எதற்காக இந்த தகவல்கள்? ஏதாவது மனிதன் என்கிற அடிப்படையில் தனி மனிதர்களுக்குள்
குடும்பங்களுக்குள், நிறுவனங்களுக்குள் தகராறு ஏற்படுகிறது என்று சொன்னால் முடிந்தவரை நீதிமன்றம் செல்லாமல், காவல்துறையிடம் செல்லாமல், நமக்கு மத்தியிலேயே பொது நபர்களை வைத்து, ஊர் ஜமாத்தை வைத்து பேசி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டுமே தவிர நாங்கள் லீகலா பார்ப்போம் அப்படின்னு முயற்சி செய்தால் இதுதான் நிலைமை என்பதற்கான விழிப்புணர்வு தகவலாக பதிவு செய்து கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.